டேய் யூனிட் 4ல் சாப்டர் 4லடா பெர்முடேஷன் ஒன்று பார்த்தீங்க. அதே மாதிரி காம்பினேஷன் ஒன்று இருக்குடா. டேய் காம்பினேஷன்ஸ் சேர்வுகள் தமிழில் சொல்லுவாங்க. டேய் என்சிஆர் அப்படின்னு சொல்கிறது. என்சிஆர் அப்படின்னா n ஃபேக்டோரியல் பை n மைனஸ் ஆர் ஃபேக்டோரியல் இன்ட்டு ஆர் ஃபேக்டோரியல். n ஃபேக்டோரியல் பை n மைனஸ் ஆர் ஃபேக்டோரியல் இன்ட்டு என்னது ஆர் ஃபேக்டோரியல். என்பிஆர்னா வேற. என்பிஆர் அப்படின்னா பெர்முடேஷன் n ஃபேக்டோரியல் பை n மைனஸ் ஆர் ஃபேக்டோரியல். இதோட நின்றும். அதில் எக்ஸ்ட்ரா இங்கே என்ன வருதுன்னு பார்த்துக்க. ஆர் ஃபேக்டோரியல் வருது எக்ஸ்ட்ரா. பார்த்துக்க, மறந்துடாத. உங்கள்கிட்ட உள்ள தவறு திட்டே நினைக்காதீங்க. சீக்வன்ஸாக இல்லை. சீக்வன்ஸாக இல்லைன்னா தொடர்ச்சியாக இருந்தால் தான் அந்த ஞாபகங்கள் வரும். ஏற்கனவே சொல்லிக் கொடுத்தது என்ன அப்படின்ட்டு அந்த என்பிஆர் நான் ஏற்கனவே சொல்லிக் கொடுத்தேன். திடீர்னு சொல்லிட்டு இப்போ யோசிக்கிற நீ, அதனால் சொல்கிறேன் பார்த்துக்கோ. காம்பினேஷன்றது என்சிஆர் n ஃபேக்டோரியல் பை n மைனஸ் ஆர் ஃபேக்டோரியல். இது வந்து செலெக்ஷன் தான், செலக்ட் பண்ணுறது. நான் அது ஒன்று ஏற்கனவே சொன்னேன். பெர்முடேஷன்றது அரேஞ்ச் பண்ணுறது, அடுக்கிறது. இது செலக்ட் பண்ணுறது. நாத்து வச்சுக்க, மறந்துடா. டேய் கமனி, இன்னொன்று என்சிஆர் ஈக்குவல் டு என்சி n மைனஸ் ஆர்னு எழுதலாம். இது ஃபார்முலா மாதிரி எழுதலாம், பார்த்துக்க. அதே மாதிரி என்சிஆர் ப்ளஸ் என்சி n மைனஸ் ஆர் ரெண்டையும் ஆட் பண்ணோம்னா n+1 சிஆர்னு எழுதலாம். புரியுதான்னு பார்த்துக்க. இதெல்லாம் கணக்கில் யூஸ் ஆகும். என்சிஆர்னு எழுதியிருக்கேன். அது ஈக்குவல் வந்து என்சி n மைனஸ் ஆர். அந்த இது ரெண்டையும் கழிச்சாலும் ஈக்குவல் ஆகும். அதே மாதிரி என்சிஆரையும் இது ரெண்டையும் ஆட் பண்ணோம்னா n+1 சிஆர்னு எழுதியிருக்கேன். பார்த்துக்கோ, புரியுதான்னு பார்த்துக்க. இதெல்லாம் தேவை திருப்பி சொல்லிட்டேன். பார்த்துக்க, கணக்கில் கேட்பேன்னு சொல்லணும். இதில் ஒரு தியரிட்டிக்கலாக ஒரு இது இருக்கும். 5 மார்க் கணக்கு கேட்பாங்க. ப்ராப்பர்ட்டி 4 இருக்கு பாரு, அதுதான் அது. இது 5 மார்க் கணக்கு. ப்ராப்பர்ட்டி 4 அது கடைசியாக உங்களுக்கு எப்போ வேணுமோ அப்போ சொல்லித்தரேன். இதெல்லாம் கஷ்டமாக தெரியும், திருப்பி சொல்லிட்டேன், கேட்பாங்க. ஆனால் அந்த இது ப்ராப்பர்ட்டி 4 இருக்கு, புக்கில் இருக்குது. பேஜ் நம்பர் என்னடா? 180 இருக்குது. அதெல்லாம் அது கேட்பாங்க. கேட்க மாட்டான்னு நினச்சிடாத. அந்த ப்ராப்பர்ட்டியை தான் எழுதியிருக்கேன். இதோட ப்ரூஃப் வேணும், பார்த்துக்க, மறந்துடாத. இதை வச்சு தான் கணக்கு செய்ய போகிறேன், யோசிச்சுக்க. எக்ஸசைஸ் வந்து 4.3 ஆடா தம்பி. அதுக்குள்ளது பாடுறா, காம்பினேஷனுக்குள்ளே தனியாக உள்ளது. கொஞ்சம் கவனமாக இது பண்ணிக்க. அம்மா பார்த்துக்கடா. கொஸ்டின் புக் போர்டில் இல்லை, சொல்கிறேன் வாயில், பார்த்துக்கோ. இஃப் NC12 கொஸ்டின் நம்பர் 1 கொடுக்கறது என்ன கொடுத்துருக்கு அப்படின்னா NC12ன்னு கொடுத்துட்டு ஈக்குவல் டு NC9 கொடுத்துருக்கு. NC9 கொடுத்துட்டு ஃபைண்டு 21C1 கேட்டிருக்கு. 21CN இது என்னன்னு கேட்டிருக்கு. அந்த கொஸ்டினில் நல்லா கவனிச்சு பாரு. 21 இருக்கு, சி போட்டிருக்கு, கீழே என்ன போட்டிருக்கு? அந்த எண்ணை இங்கே கண்டுபிடிச்சோம்னா அங்கே கொண்டு போயிடலாம் கணக்கை. இது ரெண்டையும் யூஸ் பண்ணி எண்ணை கண்டுபிடிச்சிட்டோம்னா அந்த எண்ணை கொண்டு அங்கே அப்ளை பண்ணி அந்த ஆன்சர் எடுத்துடலாம். அப்போ இதுக்கு எப்படி சார் நம்ம கண்டுபிடிக்கிறது அப்படின்னு யோசிக்கணும். இது எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா நீங்கள் இந்த இது தான் எழுதணும். காம்பினேஷன் n ஃபேக்டோரியல் ஈக்குவல் டு NCR ஈக்குவல் டு n ஃபேக்டோரியல் பை n மைனஸ் ஆர் ஃபேக்டோரியல் இன்ட்டு ஆர் ஃபேக்டர். இதை யூஸ் பண்ண போகிறேன். இதைத்தான் இதில் யூஸ் பண்ண போகிறேன். n-க்கு n ஃபேக்டோரியல் பை n மைனஸ் ஆர். இது ஆர், ஆருக்கு பதிலாக 12 இருக்கு. n மைனஸ் ஆர் ஃபேக்டோரியல் இன்ட்டு ஆர் ஃபேக்டோரியல். சொல்லையில் ஆறுன்னு சொல்கிறேன், ஆனால் எழுதையில் 12 எழுதுறேன். அதே மாதிரி இங்கே n ஃபேக்டோரியல் n மைனஸ் 9 ஆருக்கு பதிலாக இன்ட்டு 9 ஃபேக்டோரியல். புரியுதான்னு பார்த்துக்க. இப்போ n ஃபேக்டர் கேன்சல் பண்ணிக்கலாம். ரெண்டையுமே தலாவில் மாற்றிக்கலாம். n மைனஸ் 12 ஃபேக்டோரியல் இன்ட்டு 12 ஃபேக்டோரியல் ஈக்குவல் டு n மைனஸ் 9
ஃபேக்டோரியல் இன்ட்டு 9 ஃபேக்டோரியல். எதை எங்கிட்டு பிரிச்சா கேன்சல் பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கணும். ஏற்கனவே சொன்னதுதான், என்பிஆரில் சொன்னதுதான், பெர்முடேஷனில் இதை குறைக்க குறைக்க அது வருமா, அதை குறைக்க குறைக்க இது வருமா? n-9 குறைச்சா தான் இது வரும். இதைத்தான் குறைக்கணும். n-9 இருந்து 1 குறைச்சா n-10. நீ 8 நினைச்சிடாதீங்க, மைனஸ் பண்றோம்ல, அப்ப ஆட் ஆகும். அதுதான் புத்திசாலித்தனம். இதுல குறைக்க குறைக்க கூட்டிகிட்டே போகும். n-13, n-14 அப்படித்தான் போகும். குறைச்சு பாரு, குறைச்சு பாருன்னா -1 பாரு. இதுல மைனஸ் பண்ணி பாக்குறேன். n-9 அதுல இருந்து 1 குறைச்சோம்னா n-10, அதுல இருந்து 1 குறைச்சோம்னா n-11, அதுல இருந்து 1 குறைச்சோம்னா n-12 இன்ட் என்னது 9 ஃபேக்டோரியல். இந்த புரிஞ்சிச்சா பாரு. இது அப்படியே வச்சிருக்கேன், n-12 இன்ட்டு ஃபேக்டோரியல் 12 ஃபேக்டோரியல். இது ரெண்டையும் அடிச்சுக்கலாம். இன்னொரு ஸ்டெப்பும் செய்யலாம், 12 ஃபேக்டரியலை குறைக்கலாம். 12 ஃபேக்டரை குறைச்சா தான் அது வரும். 12 ஃபேக்டர் 12 இன்ட்டு 11 இன்ட்டு 10 இன்ட்டு 9 ஃபேக்டோரியல் ஈக்குவல் டு எழுதி அங்கிட்டு எழுதலாம். n-9, n-10, n-11 இன்ட்டு என்னது 9 ஃபேக்டோரியல். சரியான் பார். 9 ஃபேக்டர் அடிச்சிடலாம். இப்போ ஈக்குவல் பண்ணி பார்த்து என்ன ஆன்சர் கண்டுபிடிக்கணும். என்னக்கு வந்து ஆன்சர் கண்டுபிடிச்சா என்ன வரும் அப்படின்ட்டு இது ரெண்டையும் கம்பேர் பண்ணோம்னா என்ன கிடைக்கும் பாரு. n-9 equal to 12. அப்போ n equal to என்ன வரும்? சரி, இது ரெண்டையும் கம்பேர் பண்ணி பாரு. எதுக்கு? அதான் சொல்றேன், கம்பேர் பண்ணி பார்த்துக்கோன்னு சொல்றேன். டேய் புரியுதான்னு பார்த்துக்கோ. அப்போ கம்பேர் பண்ணையில் கரெக்டாக தான் எழுதியிருக்கேன். 12 இல்லைன்னா இது ரெண்டையும் கம்பேர் பண்ணாலும் சரி என்ன வரும் பாரு. ஏன்னா இது பெரிய நம்பர்லேருந்து எழுதியிருக்க, வித்தியாசம் வருதான்னு பார்த்துக்கோ. ஏய் வித்தியாசம் வருதான் பார்த்துக்க. அப்படின்னா என்ன அர்த்தத்தில் சொல்கிறோம்னா, இது பெருசு 12, அடுத்து 11, அடுத்த என்ன இருக்க. அப்போ இங்கே எப்படி எழுதுவியா அப்படின்னு யோசிச்சு பார்த்துக்கோ. ஆன்சர் என்ன கொடுத்துருக்கு பாரு என்னக்கு. ஏன்னா கம்பேர் பண்ணையில பார்த்து கம்பேர் பண்ணணும். இதுக்கு இது ஈக்குவலா, அதுக்கு அது ஈக்குவலா, அதுக்கு அது ஈக்குவலான்னு பார்த்துக்க. இந்த 21 உண்டு, இந்த எண்ணுக்கு பதிலாக ரைட் சைடில் சப்ஸ்டிட் பண்ணோம்னா லெஃப்ட் சைடு ஈக்குவல் ஆகும், வேற ஒன்றும் கிடையாது. ரெண்டு ஆன்சர் காமிச்சேன் உனக்கு. 19 போட்டினா வராது. நான் இதில் எடுத்திருக்கிறத எந்த ஆன்சர் எடுத்திருக்கேன் அப்படின்னு பார்த்துக்கோ. எது ரெண்டையும் எடுத்திருக்கோம் அப்படின்னு பார்த்துக்கோ, மறந்துடக்கூடாது. இது ரெண்டையும் எடுத்திருக்கேன், ஃபர்ஸ்ட் ஒன்றையும் பார்த்துக்கிட்டு பொறுமையாக செஞ்சுக்க. ஏன்னா நீ மாற்றி எழுதுனா தப்பாயிரும், அதுக்காண்டி சொல்ல வரேன். செக் பண்ணிக்க, அந்த இடத்துல ஸ்டடி பண்ணி எல்லா கணக்கிலும் அப்படி தான் செக் பண்ணி பார்த்துக்க. இப்போ ரெண்டையும் கம்பேர் பண்ணுறோம் அப்படின்னா ரெண்டுமே சாட்டிஸ்ஃபை பண்ணும். லெஃப்ட் ஈக்குவல் ரைட் அப்படின்னு சொல்லி சாட்டிஸ்ஃபை பண்ணும். டபக்குன்னு எடுத்துடாத சொல்லிட்டேன் பார்த்துக்க. அப்போ என்ன 21 கண்டுபிடிச்சிட்டேன். அவன் கேட்ட கேள்வி வந்து 21CN கேட்டிருந்தான். அப்போ 21C21 அர்த்தம். NC என்னன்னா ஒன்றுன்னு அர்த்தம். NCN அப்படின்னா 1. NC என்னன்னா ஒன்று தான், NC நாட்னாலும் ஒன்று தான். NC ஒன்றுனா N, இதெல்லாம் தெரிஞ்சிருக்கணும். NC N அப்படின்னா 1, NC நாட்னா 1, NC 1னா N. புரிஞ்சுக்காத. 5வது யூனிட்லாம் பைனாமியல் தியரம் சொல்றதெல்லாம் வரும் அது. இப்போ இது எப்படி சார் 1ன்னு சொல்றீங்க? டைரக்டா ஆன்சர் போட்டுருவேன். 1ன்னு போட தெரிஞ்சா ரைட்டு தான். இந்த இது பக்கத்தில் வேணா NCN ஈக்குவல் டு 1ன்னு எழுதுனா இதுதான் NCN 1 ஆன்சரு. செஞ்சு பார்க்கணும்னா செஞ்சு பார்க்கலாம். எப்படி செஞ்சு பார்ப்ப? எப்படி செஞ்சு பார்ப்ப அப்படின்னா 21C21 அப்படின்னா NCR n ஃபேக்டோரியல் பை n மைனஸ் R ஃபேக்டோரியல் இன்ட்டு R ஃபேக்டோரியல். அப்போ 2 ஃபேக்டோரியல் டிவைடட் பை இது என்ன ஆகும் 0 ஃபேக்டர் இன்ட்டு என்னது 2 ஃபேக்டோரியல். 0 ஃபேக்டரில் 0 கிடையாது. 0 ஃபேக்டோரியல் என்ன அர்த்தம்னா 1. 1 ஃபேக்டர்னால 1 தான். நான் இருக்கான்னு பாரு. ஃபேக்டோரியல் சொல்லிக் கொடுப்பா ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணையில். 0 ஃபேக்டர்னால 1 தான், 1 ஃபேக்டர்னால 1 தான். அப்போ இந்த இடத்துல என்ன வரும்? 1 வரும். அப்போ இது ரெண்டையும் அடிச்சிட்டோம்னா என்ன ஆயிரும்? ஆட்டோமேட்டிக்கா இப்படி செஞ்சு காட்டணுமா? தேவையில்லை. புரியுதான்னு பாரு சொல்றது. புரியுதா அப்படின்னு பாரு. சொல்றது புரியுதான்னு பார்த்துக்கோ, அர்த்தத்தை புரிஞ்சுக்கோ என்ன சொல்றோம் அப்படின்ட்டு. 1ன்றது சரி,
15c 2r மைனஸ் 1 இருக்கு, 15c 2r பிளஸ் 4 இருக்கு. ரெண்டுமே n ஈக்குவலா இருக்கு. r ரெண்டை ஈக்குவல் பண்ணா வரமாட்டுது, r ஆன்சர் வரல. அதனால அடுத்து நான் வந்து இதை எடுத்து செய்ய போறேன். NCR எடுத்து அப்ளை பண்ண போறேன். n-க்கு பதிலாக 15 இருக்குடா, பார்த்துக்கோ. n-க்கு பதிலாக 15 ஃபேக்டோரியல் பை 15 மைனஸ் r இது 2r மைனஸ் 1 ஃபேக்டோரியல் இன்ட்டு ஆர் ஃபேக்டோரியல் 2r மைனஸ் 1. எழுதுறத கவனமா குழப்பம் இல்லாமல் எழுதுனா எழுதலாம். திருப்பி சொல்றேன், குழப்பம் இல்லாமல் எழுதுனா ஸ்டெடி மைண்டா எழுதணும். கையை நிறுத்துற இடத்துல நிறுத்தணும். கையை நிறுத்துற இடத்துல நிறுத்தணும். சடசடன்னு ஓடிடக்கூடாது. அப்புறம் என்ன எழுதியிருக்க நம்மளுக்கே தெரியாதுடா. என்ன எழுதி நம்மளுக்கே தெரியாது. திருப்பி சொல்லிட்டேன், பார்த்துக்க. 15 ஃபேக்டோரியல் 15 மைனஸ் 2r பிளஸ் ஃபேக்டோரியல் எழுதிட்டேன் பாரு. இது 15 மைனஸ் ஆர் ஃபேக்டோரியல். இந்த இதுக்கு n மைனஸ் ஆர் ஃபேக்டர் எழுதியிருக்கேன். அப்போ பக்கத்தில் என்ன எழுதணும்? ஆர் ஃபேக்டோரியல். ஆருக்கு போல என்ன இருக்கு? 2r பிளஸ் 4 ஃபேக்டோரியல். சொல்றத புரிஞ்சுக்கோ. ஏன்னா உனக்கு அதுடைய இமேஜினேஷன் தான், கற்பனை தான் எல்லாமே. நான் சொல்றத புரிஞ்சு இந்த மைனஸ் உள்ள கொண்டு போனா இப்படி போகும் உள்ளேன்னு தெரியணும். இது அடுத்தவன்ட்ட நீங்க கேட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா ஒன்றும் செய்ய முடியாது. எல்லாத்தையுமே கேட்டுக்கிட்டு இருக்க முடியும். அப்போ 15 ஃபேக்டோரியல் டிவைடட் பை 15 மைனஸ் 2r பிளஸ் 1 ஃபேக்டோரியல் 2r மைனஸ் 1 ஃபேக்டோரியல். அதே மாதிரி அங்கிட்டு 15 ஃபேக்டோரியல் டிவைடட் பை 15 மைனஸ் 2r மைனஸ் 4 ஃபேக்டோரியல் இன்ட்டு 2r பிளஸ் 4 ஃபேக்டோரியல் அப்படின்னு கவனமாக எழுதணும். இப்போ இது மைனஸ் இது பிளஸ் 15 பிளஸ் 1 16. 15 ஃபேக்டோரியல் பை 16 மைனஸ் என்ன வரும்? 2r. இங்கிட்ட எழுதுனா என்ன வரும்? 2r மைனஸ் 1 ஃபேக்டோரியல். டே கவனி, ஈக்குவல் டு, பார்த்து பொறுமையா. இதுல என்ன பாரு, 15 ஃபேக்டோரியல் பை இது ரெண்டே கழிச்சா என்ன வரும்? இதுல வந்து ஆட் ஆகிற மாதிரி இருக்கு, அதுல சப்ராக்ட் மாதிரி இருக்கு. 11 ஃபேக்டோரியலா, சாரி 11 மைனஸ் 2r ஃபேக்டோரியல் இன்ட்டு 2r பிளஸ் 4 ஃபேக்டோரியல் அப்படின்னு இருக்கு. என்ன செய்யலாம்? எதுக்கு மேல 15 ஃபேக்டோரியல் அடிச்சிடலாம். சரிதான் நான் சொல்றது? அப்படி அடிச்சு எடுத்துடலாம். வேற என்ன செய்யலாம்? இல்ல இந்த கணக்கை பெருசா போற மாதிரி இருக்கு, லென்த்தா போற மாதிரி இருக்கு. அம்மா யோசிச்சுக்க, இந்த கணக்கு லென்த்தா போற மாதிரி இருக்கு. இன்னொரு ஸ்டெப்ல செய்யணும் அப்படின்னா ஃபார்முலா மாதிரி எழுதி போட்டேன். NCRC ஈக்குவல் டு அந்த மாதிரி எழுதி போட்டேன். நான் இருக்கான்னு பாரு. NCRC ஈக்குவல் டு போட்டு NC n மைனஸ் ஆர்னு எழுதி போட்டேன். NCRC ஈக்குவல் டு NC n மைனஸ் ஆர்னு எழுதி போட்டேன். ரெண்டு ஒன்று தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி இது ரெண்டையும் கரெக்ட் பண்ணியோட ஈக்குவல் பண்ணி செய்யலாமான்னு பார்க்கலாம். அதே மாதிரி செஞ்சா ஈக்குவல் ஆகுமா, ஆர் கிடைக்குமா அப்படின்னு பார்க்கலாம். இந்த இருக்கு பாரு, வி நோ தட்னு எழுதுறேன். வி நோ தட்னா நமக்கு தெரிஞ்சது NCR ஈக்குவல் டு NC n மைனஸ் ஆர். அப்ப NC அப்படின்னு எழுதுனா ஆருக்கு என்ன இருக்குங்க? ஒரு சைடு இருக்கு, ரெண்டு சைடு எழுதலாம். இல்ல ரெண்டை ஈக்குவல் பண்ணி செய்யலாமான்னு பார்க்கணும். பெருசா போகுது அதனால சொல்றேன். 2r பிளஸ் 1 மைனஸ் 1, 2r மைனஸ் 1 வருது. இங்க கழிச்சோம்னா n மைனஸ் 15 மைனஸ் 2r மைனஸ் 1 அப்படின்ற மாதிரி கொண்டு வரலாம்னா அது வருமா அப்படின்னு பார்க்குறேன். 2r மைனஸ் 1, 2r மைனஸ் 1 ஈக்குவல் டு அதே மாதிரி NC 2r மைனஸ் 1 மைனஸ் ஆர். இது என்னுக்கு பதிலாக 15c 2r மைனஸ் 1 ஈக்குவல் டு 15c 2r மைனஸ் 1 மைனஸ் ஆர் அப்படின்னு வருது. இப்போ ஆர் கிடைக்குமா அப்படின்னு பாரு. ஆர் கிடைக்குமா அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா அதில் ஒரு ஆறுன்னு வந்துடும். இதில் ஒரு ஆறுன்னு வந்துடும்ல, கழிச்சா என்ன வரும்? ஒரு ஆறு வரும். சரி, இங்கே என்ன வரும்? 2r மைனஸ் 1 ஈக்குவல் டு ஆர் மைனஸ் 1ன்னு வரும். சரிதானா? அப்போ கேன்சல் ஆகுமா? ஆர் ஈக்குவல் டு 0ன்னு வர மாதிரி வருது. இங்கிட்டு போனால் மைனஸ் 1 ப்ளஸ் 1 என்ன ஆகுது? கேன்சல் ஆயிரும்ல, அப்போ வரமாட்டுது. இப்படி தான் போடணும். அதுக்கு ஆர் வந்து 0ன்னு வருது. இதில் ஃபைண்ட் ஆரா கேட்டிருக்கு, என்னடா கேட்டிருக்கு? சரி, ஆருக்கு வேல்யூ என்ன கொடுத்துருக்கு? 15 15 அடிச்சுக்கடாமா. சரி, ரிசிப்ராக்கல் பண்ணிக்கோ. 16 மைனஸ் 2r ஃபேக்டோரியல் 2r மைனஸ் 1 ஃபேக்டோரியல் ஈக்குவல் டு டேய்
இது என்ன வரும்? 11 மைனஸ் 2r ஃபேக்டோரியல் 2r ப்ளஸ் எதை எடுக்கலாம்? 2r ப்ளஸ் 4 ஃபேக்டோரியல். எதை சுருக்குனா எது வரும் அப்படின்ற மாதிரி பாரு. எதை சுருக்குனா எது வரும் அப்படின்ற மாதிரி பார்த்தா செய்யலாம். பொறுமையாக பாரு. 16 மைனஸ் 2r, இதில் வந்து ஒன்று குறைச்சோம்னா 15 மைனஸ் 2r, 14 மைனஸ் 2r, 13 மைனஸ் 2r, 12 மைனஸ் 2r, 11 மைனஸ் 2r ஃபேக்டோரியல். ஒன்று குறைச்சி அந்த இதோட நிறுத்திருக்கேன். இதை அடிக்கிறக்காண்டி கேன்சல் பண்ணுறக்காண்டி. இதை குறைச்சா அது வருமா, அதை குறைச்சா எது வருமானு பாரு. இதைத்தான் குறைக்கணும். 2r மைனஸ் 1 ஃபேக்டோரியல், 11 மைனஸ் 2r இன்ட்டு ஃபேக்டோரியல். இது 2r ப்ளஸ் 4 எழுதிட்டு ஒன்று குறைச்சோம்னா 2r ப்ளஸ் 3, 2r ப்ளஸ் 2, அடுத்து என்ன வரும்? 2r ப்ளஸ் 1 வரும். அப்புறம் 2r, அப்புறம் தான் என்ன வரும்? 2r மைனஸ் 1 ஃபேக்டோரியல்னு வரும். ரெண்டு சைடு குறைச்சிருக்கேன், புரியுதான்னு பாருங்க. அப்போ அடிக்க வேண்டியதை அடிச்சிட்டீங்கன்னா என்ன வரும் அப்படி பார்ப்போம். இது ரெண்டையும் அடிச்சிடலாம், இது ரெண்டையும் அடிச்சிடலாம். சரியான்னு பார்த்துங்க. அப்போ கடைசியாக கவனி, இங்கே என்ன இருக்குன்னு பாரு. இந்த இடத்துல 12 மைனஸ் 2r ஈக்குவல் டு, இங்கே கடைசி என்ன இருக்கு பாரு? 2r. ஒன் சைடாக கொண்டு வா, அங்கிட்டு கொண்டு போ. 2r ப்ளஸ் 2r 4r. இங்கே என்ன இருக்கு? 12. கீழே கொண்டு வா. 12 by 4 ஈக்குவல் டு r. அடிச்சா r ஈக்குவல் டு கரெக்டானு பாரு. r ஈக்குவல் டு 3ன்னு வருது. என்ன கேட்டிருக்குன்னு பாரு ஆன்சரில். நான் எப்படி செஞ்சிருக்கேன் எனக்கு சொல்யூஷன் புக்கில் எனக்கே தெரியாது. அந்த டைமிங்கில் என்ன யோசிச்சானோ செய்யலை, எது யோசிச்சானோ அது யோசிச்சானான்னு தெரியல. என் புக்கில் வேணா போய் பாருங்க. நான் சொல்யூஷன் புக்கில் இது எழுதிருந்தேன்னா அதில் இருக்குன்னு தெரியல. அது ஈஸியாக தர்ற மாதிரி இருக்குது. அந்த சைடு உள்ளது, இந்த சைடு உள்ளதுக்கு அந்த கான்செப்ட் யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த ஒன்றுன்னு வச்சுருக்கேன். ஏய், இதை ஒன்றுன்னு வச்சுட்டு ரைட் சைடில் உள்ளதை எடுத்திருக்கேன். இது ரைட் சைடில் உள்ளது. ரைட் சைடில் உள்ளதை எடுத்து இந்த ஃபார்முலா போட்டு காமிச்சல்ல, என்சிஆர் ஈக்குவல் டு என்சி என் மைனஸ் ஆர் போட்டு காமிச்சல்ல, ரெண்டு ஒன்றுன்னு நான் இல்லையா ஃபார்முலா எழுதி காமிச்சினேன். என்சிஆர் ஈக்குவல் டு என்சி என் மைனஸ் ஆர். அதை இதை வச்சு எழுதியிருக்கேன். கரெக்டானு பாரு. ரைட் சைடை மட்டும் எடுத்து சுருக்கி கொண்டு வந்து இந்த ஆன்சருக்கு பதிலாக இதை யூஸ் பண்ண போகிறேன். எதில்? ஒன்றில் யூஸ் பண்ணுறேன்னா இந்த இருக்கு 15c 2r மைனஸ் 1 ஈக்குவல் டு ரைட் சைடை எடுத்துட்டு இதை எடுத்துக்கிட்டேன். இப்போ 0 வரல பாரு, அந்த ஆறு அடிக்க முடியல பாரு. ஏன்னா மைனஸ் 2r இங்கிட்ட வந்தால் ப்ளஸ் 2r ஆயிரும், மைனஸ் 1 அங்கிட்டு போனால் ப்ளஸ் 1 ஆயிரும். 12 ஆயிடுச்சு, ஆன்சர் வந்துருச்சுல. அப்போ அது ஈஸியாக தெரியுதுல்ல. இது போட்டுட்டு இழுத்துக்கிட்டு கஷ்டப்பட்டுக்கிட்டு குறைச்சிக்கிட்டு எப்படி வேணாலும் செய்யலாம், தப்புன்னு சொல்ல மாட்டாங்க. என்ன அவங்க சொல்கிற மாதிரி சொல்லி கொடுத்து செஞ்சின்னா வேமா ரைட் போடுவாங்க. நம்ம புதுசாக ஒன்று இன்ட்ரோடக்ஷன் பண்ணோம்னா அது பொறுமையாக கரெக்டாக அப்படின்னு செக் பண்ணுவாங்க. வேற ஒன்றும் இல்லை. நானாக இருந்தாலும் அப்படித்தான், வேறு எதாவது செஞ்சுருக்கே அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ நீங்கள் தான் யோசிக்கிற தன்மையை வளர்த்துக்கிறணும். எது ஈஸி அப்படின்னு சொல்லிட்டுலாம் பார்த்துலாம் கேட்ச் பண்ணக்கூடாது. எது வேணாலும் செய்யலாம், பொறுமை வேணும், பார்த்துக்க, எது வேணாலும் செஞ்சுக்க. தேர்ட் சம் சொல்லு. NPR 720 பாடுறா. NCR ஈக்குவல் டு ஆமா இங்கே கவனி, இது NPR. டேய் கவனி, அது NCR. இது பெர்முடேஷன், அது காம்பினேஷன். டேய் கவனிடா, ரெண்டுக்கும் ஃபார்முலா வேற, ரெண்டு ஃபார்முலா வேற. இதை யூஸ் பண்ணணும் அப்படின்னா NPR ஃபார்முலா யூஸ் பண்ணணும். n ஃபேக்டோரியல் பை n மைனஸ் ஆர் ஃபேக்டோரியல். இதை யூஸ் பண்ணணும் அப்படின்னா n ஃபேக்டோரியல் பை n மைனஸ் ஆர் ஃபேக்டோரியல் இன்ட்டு ஆர் ஃபேக்டோரியல். இதுக்கு அதுக்கு வித்தியாசம் இருக்கு, ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கு, ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கு. அப்போ நான் இதை தனியாக செய்ய போகிறேன், இதை தனியாக செய்ய போகிறேன், பார்த்துக்கோ. இதில் எழுதுறேன் அப்படியே. இதுக்கு 720 ஈக்குவல் டு போட்டுறவா 720. சரி இப்படி எடுத்துருவோம், உனக்குள்ள மாதிரியா தெரியுது. ஈக்குவல் டு 720 கமா இதுக்கு எடுக்கிறேன் ஈக்குவல் டு 120. இது ரெண்டுன்னு வச்சுக்கோ, இதை ஒன்றுன்னு ஃபைன் பண்ணிக்க. டிவைட் பண்ண போகிறேன் ரெண்டையுமே. 2 டிவைடட் பை 1ன்னு போடுவோம். 2 டிவைடட் பை 1 செகண்ட் ஈக்குவேஷனை எழுதி அதை எழுதுறேன். இதை எழுத போகிறேன். அதுக்காண்டி இதெல்லாம் எழுத வேணாம், இதை மட்டும் எழுதுனா போதும்.
n ஃபேக்டோரியல் பை n மைனஸ் ஆர் ஃபேக்டோரியல் இன்ட் என்னது ஆர் ஃபேக்டோரியல் ஈக்குவல் டு 120. சரி, ஈக்குவல் டு அப்புறம் போட்டுக்குவோம். சரி, டிவைடட் பை இந்த இதை எழுதுறேன். n ஃபேக்டோரியல் பை n மைனஸ் ஆர் ஃபேக்டோரியல் ஈக்குவல் டு நடுவில் போட்டுட்டு 120 டிவைடட் பை 720 போட்டிருக்கேன். இது அப்படியே செட் அடிச்சிடலாம் பாருடா, அப்படியே செட் அடிச்சிடலாம் பாரு. மேலே ஒன்று இருக்கு, 1 பை ஆர் ஃபேக்டோரியல் இருக்கு. இந்தா இது ஒன்று இருக்கும் இங்கே, சரிதானே? வெறும் ஆர் ஃபேக்டோரியல் போட்டுறாத, 1 பை ஆர் ஃபேக்டோரியல் ஈக்குவல் டு இது ரெண்டையும் வேணா அடிச்சுக்கலாம். 5 12 60, 6 12 72, அப்படித்தானே? ரைட்டான்னு பாரு. 6 120 720 தானடா. அப்படியே மொத்தமாக ரொட்டேட் பண்ணிக்க. ஆர் ஃபேக்டோரியல் ஈக்குவல் டு 6. 6னா 3 ஃபேக்டோரியல்னு அர்த்தம். எப்படி சார் நீங்கள் 3 ஃபேக்டோரியல் எழுதுறீங்க அப்படின்னா, 3 ஃபேக்டோரியலுக்கு மீனிங் வந்து 3 × 2 × 1. நாம் இல்லையா, n ஃபேக்டோரியல் அப்படின்னா n × n மைனஸ் 1 n மைனஸ் 2 அப் டு போயிட்டே இருக்கும். எதில் முடியும்? இடையில ஏதாவது தேவைன்னா நிறுத்திக்கலாம். அப்போ இதில் ஆர் ஈக்குவல் என்ன வந்துருச்சு? 3 ஃபேக்டரியில் கிடையாது, 3 ஃபேக்டரியில் விட்டுறணும். ஆறுக்கு பதிலாக கண்டுபிடிச்சிட்டேன். வேற என்ன கேட்டுருந்துச்சு? என்ன கேட்டுருந்துச்சா? ஏதாவது ஒன்றில் போட்டுக்க, ஏதாவது ஒன்றில் போட்டுக்க. என்பிஆரில் போட்டாலும் சரி, என்சிஆரில் போட்டாலும் சரி. என்பிஆர் ஈக்குவல் டு 120. என்னடா அது 720? 720. டேய் கமனி, n ஃபேக்டோரியல் பை n மைனஸ் ஆர் ஃபேக்டோரியல் ஈக்குவல் டு 720. அப்போ n ஃபேக்டோரியல் பை n மைனஸ் 3 ஃபேக்டோரியல் ஈக்குவல் டு 720. பார்த்துக்குங்க, ஆருக்கு என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்கான்னு சொன்னா தம்பி, அதுக்காண்டி வர்றேன். என்ன செய்யலாம்? மேலே உள்ளதை குறைக்கவா கீழே உள்ளதை குறைக்கவா? அடிக்க. மேலே உள்ளதை குறைச்சா தான் கீழே உள்ளது வரும். n மைனஸ் 1 n மைனஸ் 2 n மைனஸ் 3 ஃபேக்டோரியல் டிவைடட் பை n மைனஸ் 3 ஃபேக்டோரியல் ஈக்குவல் டு 720. அடிச்சிடலாம்ல இது ரெண்டையும். 720 எல்சிஎம் போட்டுக்கோ. 720 கண்டினியூவாக வர்ற மாதிரி நம்பர் 12 போடு. எவ்வளோடா வந்துச்சு? 60ஆடா? 120. 5 12 6 12 72 தானே? 60. அடுத்து 11 வருமா? வராதுல. 12 5 போட சொல்றியா? இல்லை அப்படி சொல்லலை, ஒரு கண்டினியூஸாக வர்ற மாதிரி. எனக்கும் தெரியும் 12 60ன்னு, அதை சொல்ல வரல. 12னா 11 வர்ற மாதிரி, 10 வர்ற மாதிரி, அந்த மாதிரி பிரிக்கையில். சரி, மொத்தம் வேணா பெருக்கி பார்த்துங்க. 12 × 5 5 12 60. அப்போ 5ன்னு போடுவேன் 1. இது எப்படி பிரித்து இதாக எழுதுவேன்? நான் இதாக சொல்கிறேன், அசெண்டிங் ஆர்டர்லையா டிசெண்டிங் ஆர்டரில் எழுதுகிற மாதிரி சொல்கிறேன். 12க்கு அடுத்து 11 அந்த மாதிரி வர்ற மாதிரி பிரிக்கலாமா அப்படின்னு பாரு ஏதாவது. ஏன்னா இதில் வந்து பேலன்ஸ் பண்ணுறக்காண்டினா இங்கிட்ட ஈக்குவல் பண்ணுறக்காண்டி இங்கிட்ட n வருது, n மைனஸ் 1 வருது, n மைனஸ் 2 வருது. இதே மாதிரி 720 3 நம்பராக பிரிக்கணும். 3 நம்பராக பிரிச்சுன்னா ஆன்சர். இந்த கண்டுபிடிச்சிருக்க ஆன்சரை பார்த்துக்க. நமக்கு கிடைக்கிறது 8 10 9. கரெக்டாக அசெண்டிங் ஆர்டரில் எழுதிக்கோ. டிசெண்டிங் ஆர்டர் அது பிக்கஸ்ட் ஸ்மாலஸ்ட்னு போது டிசெண்டிங் ஆர்டர் 10 9 8. ஏன்னா இப்படி வரையில பார்த்துக்க. கம்பேர் பண்ணையில இங்கே n-க்கு பதிலாக 10 இருக்குது. இல்லை n மைனஸ் 2க்கு பதிலாக கம்பேர் பண்ணோம்னா 8 கம்பேர் பண்ணணும். எப்படி வேணால் கம்பேர் பண்ணால் ஒரே ஆன்சர் தான் வரும். அதனால தான் கரெக்டாக எழுதி கம்பேர் பண்ணி வேணால் மேலே போட்டு பார்த்துக்க. இந்த ஆன்சரை தூக்கி இதில் போட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஆன்சர் கிடைக்கும் அப்படின்னா சரி நம்ம எழுதுனது அப்படின்னு நீ கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். இல்லைன்னா தப்பு. சப்போஸ் 8 முன்னாடி இருந்து கம்பேர் பண்ணி n = 8ன்னு போட்டிருந்தீங்கன்னா இங்கே சரியாக வருமானு பாரு. வராது, வேணா போட்டு பார்த்துக்க. இல்லை சொல்கிறேன் வராது. அதில் இந்த ரைட் சைடில் உள்ள ஆன்சர் இங்கே வராது. அதனால் இங்கே கண்டுபிடிக்கிற ஆன்சரை கொண்டு இங்கே அப்ளை பண்ணால் ரைட் சைடில் உள்ள ஆன்சர் வரணும். அப்போ தான் நீ கண்டுபிடிச்ச கரெக்டுன்னு அர்த்தம். பார்த்துக்கோ, மறந்துடாத. ஏதாவது எழுதி விட்டுறாத நீ வாட்டில். இப்போ ஆருக்கு வந்து 3, n-க்கு வந்து 10 இருக்கு. ஆன்சர் கரெக்டானு பார்த்துக்கோ. 4th சம்மாடா தம்பி. அந்த இதில் வந்து ஒன்று யூஸ் பண்ணுற மாதிரி பாரு. NCR + NC n - r அப்படின்னு செஞ்சோம்னா n+1 CR அப்படின்றத வச்சுதாம்மா இதை செய்யணும். அந்த கணக்குக்கு இதுதான் யூஸ் பண்ண போறேன் அப்படின்றத நான் யோசிச்சுட்டேன். ஏன்னா அது ரெண்டையும் பார்த்தா அப்படி தெரியுது. கொஸ்டினை சொல்றா குட்டி, கொஸ்டினை சொல்லு. 15C 3 ஆ
15 17C. ஆமாம் அந்த எழுதியிருக்கான் பாரு. இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்துக்க, ப்ரூவ் பண்ணுறேன். டேய் கவனி, இதுதான் சாதாரண கணக்கு. இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுக்கிறேன். 15C3 ப்ளஸ் 15C4 ப்ளஸ் 15C5. டேய் கவனிச்சுக்கோ, எதில் இதான் 15C4க்கு இடையில இருக்கா? இங்க இருக்கு. இந்த இடத்துலயா? சரி கவனி, 215 மாச்சிராம. சரி, இப்போ என்ன செய்யலாம் அப்படின்னு யோசிக்கணும். டேய் அம்மா, என்ன செய்யலாம் யோசிக்கணும் அப்படின்னா, கொஞ்சம் பார்த்து நிதானமா செஞ்சுக்க. எது ரெண்டை எடுத்தா எது வரும் அப்படின்ற மாதிரி. 215C4 இருக்கு. சரி கவனி, ரெண்டா பிரிக்கிறேன்டாமா. C3 பிரிச்சுட்டு 15C4 பிளஸ் 15C4 ரெண்டா பிரிச்சிடுறேன். 15C5 எழுதிட்டேன். ரெண்டா பிரிச்சுட்டேன், பார்த்துக்கோ. சரி, ஃபர்ஸ்ட் இது ரெண்டு எடுக்கிறேன். இது ரெண்டும் எடுக்கிறேன்னா கொஞ்சம் புத்திசாலித்தனமா யோசிக்கணும். என்ன யோசிக்கணும் அப்படின்னா, இந்த ஃபார்முலா யூஸ் பண்ண போறேன். இதை முன்னாடி எழுது, இதை பின்னாடி எழுதவா? இதை முன்னாடி எழுத, பின்னாடி எழுது, எப்படி எழுது? ஏன்னா நல்லா யோசிச்சு பாரு. இங்க 4ன்னு போட்டோம்னா இங்க என்ன வரும்? இங்க கழிச்சிருக்கு தெரியலையாடா? இந்த NCR இருக்குல்ல, இங்க 3 போட்டோம்னா 3ல இருந்து 6 கழிக்கணும் அப்படின்னா இது முன்னாடி எழுதவா, இது பின்னாடி எழுதவா? இது ரெண்டுக்கு மேட்ச், இது ரெண்டுல எதுன்னு கேட்குறேன். இப்போ ரெண்டுக்கு மேட்ச் இப்படி எழுதணும்னு சொல்றேன். புரிஞ்சுக்கிற முடியுதான்னு பாரு. இதுதான் அதுக்கு மேட்ச். இது ரெண்டுக்கு மேட்ச் இதுதான். ஒரு ஸ்டெப் எழுத வேண்டிய அவசியம் இல்லை. என்ன எழுதி வச்சிருக்கேன்? மார்க் எழுதி வச்சிருக்கேன். அதை தூக்கி முன்னாடி எழுதி, இதுக்கு முன்னாடி எழுதி வச்சிருக்கேன். அப்படியே மேலே கம்பேர் பண்ணி பாரு. மேலே கம்பேர் பண்ண 6க்கு போல என்ன இருக்கு? 4 மைனஸ் இந்த இடத்துல எண்ணுக்கு போல என்ன இருக்கும்? 15 மைனஸ் என்ன வரும்? அந்த மாதிரி. இப்போ இது 4னா இது 3 அப்படின்ற மாதிரி கம்மி பண்ணியிருக்கு. இங்கே வந்து 6 வந்து இந்த இடத்துல 4 எழுதியிருக்கோம். புரியுதான்னு பார்த்துக்கோ. அடுத்து இங்கே N-6ன்னு எழுதியிருக்கேன். N-6ன்னு எப்படி எழுதுவேன்? ஏன்னா ரெண்டு ஒன்றா இருக்க மாதிரி இருக்கணும். 15 N-6ன்னு எழுதுறியா? எப்படி எழுதுற? R-1 அது. ஏய் இந்த இடத்த பாரு, இந்த இடத்த பாரு, தப்பாளி இருக்க மாதிரி இருக்கு. இந்த இடம் R-1 பாரு. இந்த கணக்கு நிற்கிது பாரு. அப்படியே இந்த கணக்கில் R-1 பாரு. நான் ஏற்கனவே எழுதுனதுல மாற்றி எழுதியிருக்கேனான்னு பாரு, யோசிக்கணும். ஏற்கனவே நான் எழுதுனதுல பார்த்துக்கோ. இந்தா அங்கே தப்பாளி இருக்கேன் பாரு. இந்த இடம் தப்பு. R-1 ஜாலியாக மாட்டுது பாரு. இந்த இடத்துல அப்போ கொஸ்டின்ல புக்கில் பார்த்துக்க. NCR-1 அப்படின்னு சேர்த்தா தான் N+1 CRன்னு வருது. அப்போ கவனிச்சுக்கோ. அதே தான் இங்கே மாறுது பாரு. அதே தான் இங்கே மாறுது. இப்போ கரெக்டாக வருதான்னு பாரு. 6க்கு பதிலாக 4ன்னு போட்டோம்னா 4லேருந்து 1 கழிச்சு என்ன வந்துடும்? 3. அப்போ இதுக்கு ஆன்சர் இது. இப்போ இந்த சர்க்கிள் பண்ணதை நான் ரெடி பண்ணேன்னா அதுக்கு என்ன ஆகுன்னு பாரு. அதுக்கு அப்படி ரெடி பண்ணோம்னா எதுக்கு? N+1 CRன்னு இருக்குடாமா. அப்போ எண்ணுக்கு பதில் என்ன இருக்கு? 15. அதோட 1 கூட்டினா என்ன வரும்? 16. CR தானே இருக்கு. அப்போ 6க்கு பதில் என்ன வந்துடும்? 4. இந்த ரெண்டு இதையும் சேர்த்து இது எழுதியிருக்கேன். அடுத்த ரெண்டு அப்படியே எழுதுறோம். 15C4 15C5. இப்போ இது ரெண்டையும் டேலி பண்ணலாம். இது ரெண்டையும் டேலி பண்ணா இது முன்னாடி வரணும், இது பின்னாடி வரணும். அப்படின்னா தானே இது 6னா இது R-1ன்னு வரும். இது 6னா இது முன்னாடி வரணும், இது பின்னாடி வரணும். புரியுதான்னு பார்த்துக்கோ. இது முன்னாடி வரணும், இது பின்னாடி வரணும். அந்த ஃபார்முலா படி எழுதணும்னா NCR, இது NCR அது R-1. அப்போ இதில் 6க்கு போல 5 இருக்கு, பார்த்துக்கோ. 6க்கு போல என்ன இருக்கு? 5. இப்போ நான் இது அப்படியே எழுதிட்டு இதுக்கு 1 கூட்டினோம்னா என்ன வரும்? 16. C 6 தானே எழுதுனா 6க்கு என்ன வரும்? 5. சரியான்னு பாரு. 6க்கு போல எழுதுனா 5. அடுத்து இது ரெண்டையும் ஸ்டார்ட் பண்ணுறோம். அதே மாதிரி யூஸ் பண்ணுறோம். இது ரெண்டையும் இது முன்னாடி வரணும், இது பின்னாடி வந்திருக்கணும் ஆக்சுவலாக. அப்போ 16ஓட 1 கூட்டினா 17. C5 6க்கு பதிலாக ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கான்னு பார்த்துக்கோ.
ப்ரூவ் பண்ண சொன்ன கணக்குனால புரியுதான்னு பாரு. ரெண்டு ரெண்டா சேர்த்து சேர்த்து கொண்டு வரோம். அந்த ஃபார்முலா மட்டும் மாற்றி எழுதியிருந்திருக்கேன் பார்த்துக்கோ. என்சிஆர் ப்ளஸ் என்சிஆர் n - 1 r - 1 அப்படின்னு எழுதியிருக்கேன். ஈக்குவல் டு n+1 CR அப்படின்னு அர்த்தம். இது ரெண்டையும் சேர்த்தா அது வரும் அப்படின்னு சொல்ற மாதிரி. இந்த ரெண்டையும் ஆட் பண்ணோம்னா இதுக்கு ஈக்குவல். அப்போ ரெண்டு ரெண்டு சர்க்கிளாக போட்டு போட்டு செஞ்சிருக்கேன் பார்த்துக்கோ. அப்போ ஆர் கரெக்டாக எடுத்துக்க மறந்துடாத. ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல என்ன செஞ்சிருக்கேன், 2 15C4ன்றதை ரெண்டா பிரிச்சுட்டேன். நீ நாட்டில் மண்டியில் பண்ணி 30 ஆக்கி விட்டுறாத. நான் ரெண்டா பிரிச்சிருக்கேன், 2 தடவை எழுதியிருக்கேன். 15C4 ஒன்று, இன்னொன்று 15C4 ஒன்று எழுதியிருக்கேன். இந்த ரெண்டு சர்க்கிளை முதல்ல சரி பண்ணியிருக்கேன். அடுத்து மாற்றி எழுதுறேன்னா மாற்றி எழுதி எழுதி கொண்டு வா, கொஞ்சம் பெருசாக போகும் அவ்வளோதான். ஆரை மாற்றிடாத. ஆறு வந்து ஆறுலேருந்து தான் R - 1. அப்போ 5னா தான் அடுத்து 4ன்னு வரும். 4 இருந்தால் 3ன்னு வரும். புரியுதான்னு பார்த்துக்க. அதனால் பார்த்துக்க. இது கரெக்டாக மாற்றி எழுதியிருக்கேன் இந்த இடத்துல, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதை நான் மாற்றி எழுதாமல் அப்படியே போட்டிருக்கேன். அதனால் பார்த்துக்க. அதில் இதே மாதிரி இதுவும் மாற்றாமல் வச்சுருக்கேன். இது முன்னாடி வரணும், இது பின்னாடி போகணும். அந்த ஃபார்முலா அப்படியே எழுதுனோம்னா n+1 CR அப்படின்னு அர்த்தம். அந்த மேலே யூஸ்ன்னு எழுதியிருக்கேன். இதை வச்சு தான் அந்த கணக்கு செஞ்சுருக்கேன். பார்த்துக்க, மறந்துடாத. 6th சம்மாடா குட்டி? 5ஆ? சரி சொல்லு, சொல்றா. summation r equal to 0 to 4 39 minus r C4 அடா equal to 40C5. சரி, ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்கு. பார்த்துக்கோ. லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுப்போம். LHS எடுத்துக்கோ. இதை எடுக்கிறேன். 35C5 plus summation r equal to 0 to 4 39 minus r C4 summation 35C5 plus இதில் 6லேருந்து 0 4 வரைக்கும் போடணும். இதில் 0 போட்டால் என்ன கிடைக்கும்? இதில் மட்டும் தானே போட வேண்டியிருக்கு. 6க்கு தாண்டா வேல்யூ போட போகிறோம். இதிலே போட்டு 4 தடவை போடு. ஃபஸ்ட்டு 0 போட்டால் என்ன கிடைக்கும்? 39C4 கிடைக்கும். ப்ளஸ் 1 போட்டால் என்ன கிடைக்கும்? 38C4 கிடைக்கும். 2 போட்டால் என்ன கிடைக்கும்? 37C4 கிடைக்கும். அடுத்து 3 போட்டோம்னா 36C4 கிடைக்கும். 4 போட்டோம்னா 35C4 அப்படின்னு கிடைக்கும். புரியுதான் பார். வேற ஒன்றும் இல்லை, அதைத்தான் சொல்லியிருக்கேன். அப்படி ஷார்ட்டாக பயமுடுத்துறக்காண்டி. போன கணக்கு மாதிரி தான் செய்யணும். இது ரெண்டே எடுத்துக்கலாம். எங்கடா அது? இது இல்லை, தப்பு. இந்த இது ரெண்டை என்ன ஒன்றா இருக்கணும்ல. நல்ல வேலை, பக்கத்தில் அட்ஜஸ்ட் பண்ணலாம் பார்த்தேன். பக்கத்தில் எண்ணுக்கு பேர் என்ன இருக்குது? 39 இருக்குது. அப்போ நீ அரேஞ்ச் பண்ணி எழுதிக்கிறியா? அரேஞ்ச் பண்ணி எழுதணும். எப்படி எழுதலாம்? இல்லை, அரேஞ்ச் பண்ணோம்னா இப்போ இது ரெண்டே கரெக்ட் பண்ணோம்னா 36 வரும். வருமா வராதா? ஏன்னா n+1 எழுதுவோம்ல. அப்புறம்னா அந்த ஆன்சரோட இதை அரேஞ்ச் பண்ண முடியும். அப்போ இப்போதைக்கு அரேஞ்ச் பண்ண முடியாது. நான் சொல்கிறேன், புரியுதா இல்லையா? ஒவ்வொன்றா நீனா ரவுண்ட் பண்ணி செய்யணும். இப்போ இது ரெண்டையும் அட்ஜஸ்ட் பண்ணையில் n கரெக்டாக இருக்குது. r இதுவா அதுவான்னு டிசைட் பண்ணிக்க. r வந்து 5. அப்போ 1 கூட்டினோம்னா 36C5. புரியுதான்னு பார்த்துக்கோ. இப்போ ஒரு இதுக்கு முடிஞ்சிருச்சு. இதை எழுதிக்கிறோம் பக்கத்தில். 36C4 ப்ளஸ் 39C4 ப்ளஸ் 38C4 ப்ளஸ் 37C4. இதை தூக்கி பக்கத்தில் எழுதிக்கிட்டேன். இப்போ இது ரெண்டையும் பாரு. 37 வந்துடும். சரிதானே? 37 வந்துடும். C5 வந்துடும். 37C5 எழுதியாச்சு. ப்ளஸ் அந்த பக்கத்தில் எழுதிக்கோ. 37C4 அடுத்து 38C4 ப்ளஸ் 39C4 அரேஞ்ச் பண்ணிட்டேன் கரெக்டாக ஐசா. இது ரெண்டையும் சேர்த்தோம்னா 38C5 ப்ளஸ் 38C4 ப்ளஸ் 39C4. இப்போ இது ரெண்டையும் சரி பண்ணிட்டோம்னா 39C5 அதோட அதை சேர்த்துக்கோ. 39C4 இப்போ 40C5 ஈக்குவல் டு ரைட் ஹேண்ட் சைட். கரெக்டானு பார்த்துக்கோ. பொறுமையாக நிதானமாக செஞ்சுக்கிட்டீங்கன்னா சரியாக வந்துடும். அதில் உள்ளதான் அது. 6th சம்மு சொல்கிறா குட்டி. n+1 C8 ரேஷியோ n-2 n-3 P4 is equal to 57 ratio 16. சரி, find the value.
கவனி, ரெண்டுமே சேர்ந்து இருக்கு. ஃபர்ஸ்ட் ஒன்று என்சிஆர், அது என்பிஆர். டிவைட் பண்ணு ரேஷியோனா அப்படியே கொண்டு வரேன் கணக்கா. டேய் அப்படியே கொண்டு வரேன். n+1 C8 டிவைடட் பை n-3 P8 4 ஈக்குவல் டு 57/16. ரேஷியோவில் இருந்தாலே டிவைட் பண்ணிடு. இப்போ இதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் செட்டுக்கு ஃபார்முலா வந்து என்சிஆர் ஃபார்முலா n ஃபேக்டோரியல் பை n மைனஸ் ஆர் ஃபேக்டோரியல் இன்ட்டு ஆர் ஃபேக்டோரியல். என்பிஆர் அப்படின்னா n ஃபேக்டோரியல் பை n மைனஸ் ஆர் ஃபேக்டோரியல். அதோட நின்றோம், அவ்வளோதான். மேலே வந்து என்சிஆர் யூஸ் பண்ண போகிறேன். என்னுக்கு போல என்ன இருக்கு? n+1. அப்போ n+1 ஃபேக்டோரியல் டிவைடட் பை இங்கே பார்த்துக்கா n மைனஸ் ஆர்ன்னு இருக்கு. n இது ஆறு இது. அப்போ n+1 மைனஸ் 8 ஃபேக்டோரியல் இன்ட்டு 8 ஃபேக்டோரியல். சரியான்னு பாரு. மேலே உள்ளதுக்கு மட்டும் எழுதியிருக்கேன், கரெக்டான்னு பாரு. நியூமரேட்டருக்கு மட்டும்தான் எழுதியிருக்கேன். NCRக்கு n ஃபேக்டோரியல் பை n மைனஸ் ஆர் ஃபேக்டோரியல் இன்ட்டு ஆர் ஃபேக்டோரியல். ஆருக்கு பதிலாக 8 இருக்கு, என்னுக்கு பதிலாக n+1 இருக்கு. ஹோல் டிவைடட் பை இங்கே என்னுக்கு பதிலாக n-3. அப்போ n-3 ஃபேக்டோரியல் பை n மைனஸ் ஆர் ஃபேக்டோரியல். n-3 மைனஸ் ஆர் ஃபேக்டோரியல். கரெக்டான்னு பார்த்துக்கோ. இது கீழே உள்ளது வந்து என்பிஆருக்கு எழுதியிருக்கேன். திருப்பி 8 ஃபேக்டர் போட, இங்கே 4 ஃபேக்டர் போடக்கூடாது, ஏன்னா இது என்பிஆர். ரைட்டு. 57/16. ரைட்டு. எது அடிக்கலாம், என்ன செய்யலாம்னு பாரு. ரிசிப்ராக்கல் பண்ணி சரி பண்ணிக்க. மேலே உள்ளது n+1 இருக்கட்டும், ஃபேக்டோரியல் எழுதிக்கிறேன். முதல்ல கரெக்ட் பண்ணிக்கிறோம்டா தம்பி. கீழே இது சரி பண்ணால் என்னடா வரும்? n-7 ஃபேக்டோரியல் இன்ட்டு 8 ஃபேக்டர் இன்ட்டு போட்டு தலால கொண்டு போ. n-7 ஃபேக்டோரியல் டிவைடட் பை n-3 ஃபேக்டோரியல். டினாமினேட்டர் மாற்றிட்டேன். 57/16. எதை அடிக்கலாம் என்னன்னு பாரு. அடிச்சுட்டேன். அம்மா இப்போ என்ன செய்யலாம் யோசிக்கலாமா? இதை சுருக்குனா இது வருமா, இதை சுருக்குனா அது வருமா பாரு. மேலே உள்ளதை குறைச்சா வருமா? மேலே உள்ளதை குறைக்கவா? n+1. மேலே உள்ள குறைக்கிறேன். n+1 n-1 n-2 n-3 ஃபேக்டோரியல் ஹோல் டிவைடட் பை 8 ஃபேக்டோரியல் இன்ட்டு n-3 ஃபேக்டோரியல். 57/16. சரியான்னு பாரு. இது ரெண்டையும் அடிச்சிரு. அடிச்சுட்டு 8 ஃபேக்டர் அங்கிட்டு கொண்டு போ. n+1 n-1 n-2 n-3 சாரி 2 தானே, ஈக்குவல் டு 57/16 இன்ட்டு 8 ஃபேக்டோரியல் இருக்கு. 8 இன்ட்டு 7 ஃபேக்டோரியல் போட்டுக்கிறவா, அப்படியே 6 ஃபேக்டோரியல் போட்டுக்கிறவா. எப்படி போட அடிக்கிற மாதிரி கரெக்ட் பண்ணிக்கிட்டா நல்லா இருக்கும். 8 போட்டுக்கலாம், 7 போட்டுக்கலாம், 6 போட்டுக்கிட்டு 5 ஃபேக்டோரியல் வேணால் போட்டுக்க. இது ரெண்டே அடித்தா 4 2 சார் 8. சாரி, இதான் அடிக்கிறேன்னா 1 8 சார் 8 2 வாடா 2 1. அடுத்து இது அடித்தோம்னா 3 வரும். சரியா? அப்போ இங்கே 57 இருக்கு, 7 இருக்கு, 3 இருக்கு, 5 ஃபேக்டோரியல் இருக்கு. 5 ஃபேக்டோரியல்னா என்ன வரும் அப்படின்னு பாரு. 240யா? 5 ஃபேக்டோரியல் என்ன வரும்? 120யா 240யா? 5 இன்ட்டு 4 இன்ட்டு 3 இன்ட்டு அந்த மாதிரி யோசிச்சு பாரு. 5 20 6 120. டேய் ஒழுங்கா பார்த்து சொல்லு. 5 7 7 இன்ட்டு 3 இன்ட்டு 120. இல்லை நான் பிரிக்கிறேன்னா இப்படியே பிரித்து எழுதிரு சத்தம் இல்லாமல். எதுக்கு? 5 இன்ட்டு 4 இன்ட்டு 3 இன்ட்டு 2 இன்ட்டு 1 பிரிச்சுட்டு இப்போ நீ அரேஞ்ச் பண்ணு. இது எப்படி பிரிக்கலாம்டா? அம்மா இதை பிரிக்கலாமான்னு பாரு. 57 3 டேபிள் வருமா? 1 3 is 3 அடிச்சுட்டு என்ன வரும்? அதான்டா 1 3 is 3 9 3 are 27. அப்போ 3 இன்ட்டு 19 இன்ட்டு 7 இன்ட்டு 3 இன்ட்டு 5 இன்ட்டு 4 இன்ட்டு 3 இன்ட்டு 2 இன்ட்டு 1. ஆமா இப்போ வந்து இதில் 4 நம்பர் இருக்கு, 1 2 3 4. இந்த 4 நம்பரை அரேஞ்ச் பண்ணுற மாதிரி அசெண்டிங் ஆர்டர்ல டிசெண்டிங் ஆர்டர்ல சரி பண்ணா ஆன்சர் வந்துடும். போங்க, கீழே இருக்கு ஃபோனு. சரி சரி போங்க. நாளைக்கு பார்ப்பேன், என்னன்னு சொல்கிறேன். நடத்தும் பரிசு இருக்கு.
அதுதான் சொன்னேன். பாதி பேர் விட்டம் பேச ஆரம்பா. சரி பாருங்க என்னன்னு பாருங்க. சரி டேய் என்ன செய்ய? எதை அரேஞ்ச் பண்ண? ம் கரெக்டாக போட்டுக்க. ஃபஸ்ட்டு n+1லேருந்து குறையுது சரிதானா? அப்போ ஃபஸ்ட்டு 21, டேய் 20, அடுத்து 19, அடுத்து என்னது? அப்போ எதாவது ஒன்று கம்பேர் பண்ணோம்னா n = 20ன்னு வருது. n+1, n, n-1, n-2 நடுவில் உள்ள இந்த இதை கம்பேர் பண்ணோம்னா n = 20ன்னு வருது. ஆன்சர் என்ன கேட்டிருந்தான் அப்படின்னு பாரு. கொஸ்டின் என்ன கேட்டிருந்துச்சுன்னு பாரு. ஃபைண்ட் தி வேல்யூ ஆஃப் என்ன கரெக்டான்னு பாரு. ஆன்சர் கரெக்டான்னு பார்த்துக்க, பொறுமையாக செஞ்சுக்கோ.